மகளே, இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவின் மறைவை தொடர்ந்து அவருடைய நினைவுகளை நினைவு கூறும் விதமாக எனக்கு நடந்த பர்சனலாக நடந்த இன்சிடென்ட்ஸுகளையும் என்னுடைய ஓன் கருத்துக்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுடைய மறைவு என்பது தமிழகத்துக்கே பெரிய ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸோட மனசில் ஒரு ஆழமான ஒரு நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை இந்த தமிழகம் ஒரு தலைவனாக அழகுப்படுத்தி பார்க்காம மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஆளுகின்ற அரசு கூட நான் தன் கடமைகளான தன் பொறுப்புகளை செய்வதற்கே, அதாவது ஒரு சோர் பட்டணத்தை கொடுக்கறத கூட அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடக்கிற சூழ்நிலையில் தான் அரசியல் வாழ்வில் இருந்த போதிலுமே அவர் செய்த நல்லதுகளை வெளியே எதையும் காட்டிக்கிறாம அப்படி ஒரு மாமனிதனை இந்த தமிழகம் ரொம்பவே மிஸ் பண்ணிருச்சு. இதுக்கு ரொம்ப வருத்தப்படுறது நம்ம தமிழகம் தான் வருத்தப்படணும். ஏன்னா நம்மலாம் ரொம்பவே வெக்கப்படக்கூடிய விஷயம் இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 24 மணி நேரமும் லைவ்ல இந்த செய்தியாளர்கள் செய்தி நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கு. இதுவுமே இந்த நியூஸோட தனிப்பட்ட விளம்பரத்திற்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நியூஸ் சேனல்ஸுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளுங்கட்சிகளை எந்த ஒரு கேள்விகளும் கேட்காமல் அவர்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை எந்த ஒரு மனிதரை நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். கோபம் வரும்படியான கேள்விகளை கேட்டு அவர் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, என்னை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு சொல்லி அவருடைய உள் ரியாக்ஷன்ஸை வெளிப்படுத்துகிறாரு. அதை ரொம்ப பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ரிப்பீட்டில் போட்டுட்டு மக்களிடையே அவர் செய்த ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அப்படியேவும் நெகட்டிவாக மாற்றினது இந்த நியூஸ் சேனல்ஸ் தான். இப்படிப்பட்ட நியூஸ் சேனல்ஸு நம்ம என்ன அப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. இன்னைக்கு அவங்க ரொம்ப இரக்கங்களை ஏற்படுத்தி காமிக்கிறத மணிக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசியல் வாழ்வில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் பல சொத்துக்கள் பணங்களை வைத்திருந்தாலுமே வெளியில் நல்லது செய்தது என்பதுமே அவங்க செய்கிறதே நம்ம பார்க்க முடியலை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் சொந்த பணத்தின் மூலயமா பல குடும்பங்களுக்கு நன்மைகளை செய்து பல குடும்பங்களை வாழ வச்சுருந்துருக்காங்க. இது இவங்க ஒரு தலைவராக வரும்பொழுது எப்படி இந்த தமிழ்நாடு இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது அப்படி பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இழந்துட்டோன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இன்னொரு எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு அப்போ தெரியல. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அன்றைக்கி விஜயகாந்த் ஐயாவுடைய பிறந்த நாள். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கட்சியின் சார்பாக சொல்லி படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட் புக்கு கொடுங்க, இலவசமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டு அந்த பாக்ஸு பென்சில் பாக்ஸ் ஒன்று கொடுத்து அதில் மஞ்சள் பையில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கேவும் அப்போயே அந்த பிளாஸ்டிக் பவர்லாம் ஒழிச்சிட்டு அந்த மஞ்சள் பையில் போட்டு கொடுத்தாங்க. அது இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. இன்னுமே டச்சிங்காக இருக்குது அதை நினைக்கும் போது. அப்படி ஒரு நல்ல மனிதர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது வருத்தத்தக்க விஷயந்தான். என்னுடைய ஆழ்ந்த இரக்கங்களையும் என்னுடைய ப்ரேயர்ஸையும் அவருடைய குடும்பத்திற்கு அண்டு விஜயகாந்த் ஐயாவின் ஆத்மாவுக்கு செலுத்துகிறேன். உங்கள் சார்பாக நான்